ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் கிரிப்பிச்சி மருந்து தான் போட போகிறோம். என்னம்மா நேற்று போட போகிறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன், மறுபடியும் இன்றைக்கி போட போகிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம நிறையா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயந்தான், நம்ம எந்த மருந்து போட்டாலும் பாதி ஆட்டுக்கு போட்டு செக் பண்ணிவிட்டு அதுங்கெல்லாம் அடுத்த நாள் வந்து தீனி வந்து ஒழுங்காக எடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் மறுநாள் தான் மீதி ஆட்டுக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் மொதல் நாள் வந்து பாதி ஆடு வரைக்கும் தான் போட்டிருந்தோம். போட்டிருந்த வரைக்கும் நம்ம நெயில் பாலிஷால் கொம்பில் நெத்தியில் அது மாதிரி பொட்டு வச்சு விட்டுருந்தோம். அதுதான் உங்களுக்கு சிகப்பாக தெரியுது. நம்ம அழகி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெள்ளையாக இருந்தானே இவனுக்கெல்லாம் நெத்தியில் பொட்டு வச்சு விட்டாச்சு. கருப்பாக இருந்தவனுங்களுக்கெல்லாம் கொம்பில் வச்சாச்சு. போடாதவனுக்கெல்லாம் வைக்கல. அதை வச்சு தான் நம்ம அடையாளமாக இன்றைக்கி போட போகிறோம். நிறைய பேர் வந்து கீரிப்பூச்சியோட மருந்து பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷார்ட்ஸாக போடுறேன். வீடியோ வந்து லென்த்தாகவும் ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். கீரிப்பூச்சி மருந்து வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடணும், 3 மாதத்துக்கு ஒரு டைம் போடணும், இல்லை மாதம் ஒரு டைம் போடணும்னு நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து யூடியூப்பில் சொல்லிட்டு வராங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற தீவனத்தை பொறுத்தும் நம்ம கொடுக்குற தண்ணியை பொறுத்தும் தான் அதுங்களுக்கு மருந்து கொடுக்கணும். அதுங்களுக்கு கீரிப்பூச்சி இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்களோட முடியெல்லாம் சுருட்டிகிட்டு இருக்கும். சாணி வந்து அப்படியே கொடியாக போடுங்க, புழுக்கியாக போடாமல் ஒன்றோட ஒன்று மணி கொத்த மாதிரி போடும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வாழை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், சினைக்கு நிற்கிற, அதாவது சினை பருவத்துக்கு வர ஆடு வந்து பெட்டை ஆடு வந்து வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த கணக்கில் எடுத்துக்காதீங்க. இதில் வந்து பெட்டை ஆடும் வாலாட்டும், கெடா ஆடும் வந்து வாலாட்டும், சின்ன குட்டியும் வாலாட்டும். இந்த பேனும் கீரிப்பூச்சியும் இருந்துச்சுனாலே எல்லா ஆடுமே வாழை ஆட்டிக்கிட்டே தான் நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேன் வந்து அதுங்களுக்கு அந்த வால் பகுதி அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நின்றுங்க. வெய்ய நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாம் வால் பகுதி அடிப்பகுதிக்கு தான் வரும். அப்போ வந்து அந்த வாழை போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். கெடா குட்டிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சிம்டம்ஸு. இன்னொன்று, கீரிப்பூச்சி இருந்தாலும் அதுங்க வாழை ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது கவனிச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுனாலே அதுங்களுக்கு கீரிப்பூச்சி இருக்குன்னு அர்த்தம். நம்ம மிதுன் குட்டியை பால் கொடுக்கறதுக்காக விட்டுருந்தோம். அவரை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். பிறந்து 4 நாள் தான் ஆகுது, ஆனால் படுத்துறாருங்க. நம்மளை பிடிக்க முடியல, செமாலாட்டாக இருக்கார். இவரை தூக்கி உள்ளார போட்டு விட்டுலாம், ஏன்னா மண்ணை திங்க ஆரம்பிச்சிடுவார். நம்ம எலிக்குட்டியை தூக்கி உள்ளார போட்டிருந்தோம், அவர் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். ஏன் உள்ளார போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து போடும்போது கெடா குட்டின்னு பார்க்கறதில்ல, சின்ன குட்டின்னு பார்க்கறதில்ல, வந்து ஊட்டுறதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். தூக்கி உள்ளார போட்டாச்சு அவரை. அப்போ வந்து மருந்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அதனால் இறக்கி கீழே விட்டாச்சு. கொட்டாயெல்லாம் நேற்றி தாங்க கொஞ்சம் எட்டுன தூரம் வரைக்கும், அதாவது கொஞ்சம் தூரம் வரைக்கும் சுத்தம் பண்ணணும். அது சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்து வந்த இந்த கம்பி தான், அது இங்கேயே போட்டுட்டாங்க. இதேமாரி பொருள்லாம் ஆடுங்க இருக்கிற இடத்துல போடவே கூடாது. கண்டிப்பாக போட்டாக்கா வயிற்றில் குத்தும், கண்ணில் குத்தும். அதுங்கனால அதெல்லாம் ஓரமாக எடுத்து வைக்கணும். நம்ம நேற்று கவனிக்காமல் விட்டாச்சு, அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து உடுக்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. உடுக்க பிள்ளையை வந்து ஊட்ட விடணும். 3 பிள்ளை போட்டாங்க. அதில் 2 பேர் மட்டும் எப்பயுமே ஒன்றா படுத்து கிடக்குறாங்க. இவங்க மட்டும் ஏன் தெரில இந்த மொழிக்கு வந்துடுறாங்க, இல்லைன்னா அந்த மொழிக்கு போயிடுறாங்க. ஏன் தனிச்சிருக்காங்கங்கிறது தெரில, என்ன வருத்தம்னு தெரியல. இதில் ஒரு கெடா குட்டியும் 2 பொட்டை குட்டியும் இருக்கிறாங்க. இங்கே 2 பேருக்கு அதுக்காட்டி என்னாச்சுன்னு தெரில, சண்டை நடக்குது கருப்புக்கும் வெள்ளைக்கும். ஒரு வேளை கலர் தகராறோ என்னவோ. நம்ம மிதுனை தூக்கி உள்ளார போட்டதும் உடுக்கையோட புள்ள வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. கீரிப்பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து தண்ணி குடிக்கக்கூடாது ஆடுங்க. மேய்ச்சலுக்கும் போகக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து இன்னும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகல. நேத்தியும் வந்து லேட்டாக தான் ஓட்டிகிட்டு போனாங்க. இன்றைக்கும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஓட்டிகிட்டு போனோம். அதனால் எல்லாம் சவுண்ட் விட்டுட்ருக்காங்க. கீரிப்பூச்சி மருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லா ஆட்டுக்கும் பொதுவாக போடுற மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது சென ஆடு, குட்டி ஆடு, கெடா குட்டி எல்லாத்துக்கும் பொதுவாக போடுற மாதிரி ஒரு மருந்து இருக்கும். இல்லை செனை ஆடுக்கு வந்து தனியாகவும், செனை இல்லாத ஆட்டுக்கு தனியாகவும், அதுமாரி மருந்து வந்து தனியாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக உள்ளதை எல்லாத்துக்கும், செனை இல்லாத குட்டிக்கு, கெடா குட்டிக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ளதை வாங்கி போட்டுருவோம். இந்த மருந்தே அடுத்த நடை போடுவோமான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நடை வந்து மாற்றி தான் போடுவோம். அது கீரிப்பூச்சி மருந்து தான் போடுவோம், ஆனால் வந்து வேறு இதாக போடுவோம், மாற்றி போடுவோம். இவங்கெல்லாம் பாருங்கள், ஒரே ஃபேமிலி தான். இவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதனால் கொம்பில் நெயில் பாலிஷ் வச்சு விட்ருக்கோம். இவங்கெல்லாம் படுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து கொம்பில் வச்சு விட்ருக்கோம். நம்ம நேற்று வந்து நெத்தியில் வெள்ளையாக இருக்கிறவனுக்கெல்லாம் நெத்தியில் வச்சு விட்டுருந்தோம். அவனுங்கெல்லாம் வந்து எப்படி களைச்சானுங்கன்னே தெரியல, லேசாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி போட்டவனுக்கெல்லாம் வந்து டைரெக்டாக கொம்பிலே வச்சாச்சு. கொம்பில் வச்சா தான் அலையாமல் இருக்குது. நம்ம வந்து முடியில் வைக்கிறதுலாம், அது முடி கொட்டி போய்ட்டு தான் என்னன்னு தெரியல, முடியில் வைக்கிறது அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பளிச்சுன்னு ஊற்று பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம பாருங்கள், தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி வச்சுட்டோம் சுத்தமாக, ஏன்னா குடிச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் சேஃப்டியாக பண்ணி வச்சோம். ஆனால் மணி ஆக ஆக அவங்களுக்கு பொறுக்க முடியல. கேட்டை திறந்துட்டு அவனுங்களாவே ஓடிட்டானுங்க மேய்ச்சலுக்கு. பரவாயில்ல, 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓடினானுங்க. அவசரத்தில் எல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு துண்டு எடுக்காமல் போயிட்டாங்க. துண்டு எடுத்து வந்து கொடுப்பா அப்படின்னாங்க. அதுதான் நம்ம எடுத்துகிட்டு வயலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். சுற்றிலும் பயிர் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் முருங்கை இருக்குது, எள்ளு விரைச்சிருக்குறாங்க. இதெல்லாம் வந்து சமாளித்து வச்சுட்டு வரணும். நம்ம ஆடுங்க எட்டக்க போக மாட்டானுங்க, இருந்தாலும் ஓடியாந்த வேகத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சைலண்ட் ஆகிடுங்க. இப்போ எல்லாம் ஒரே இடத்துக்கு ஒன்று கூடியாச்சு. நம்மளும் துண்டை கொடுத்துட்டு உண்டான கழுவி தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து கிளிப்பூச்சி மருந்துலாம் போட்டோம்னா நம்ம சுத்தமான பச்சை தண்ணி மட்டும்தான் வைப்போம் ஒரு வேளைக்கு. அப்புறம் தான் புண்ணாக்கு தண்ணிலாம் வைப்போம். ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் கொடுக்குறது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, வீடியோவில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. மீதியை வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டோம். ஆடுங்களும் வரப்போகிறானுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.